உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேரில் அனைக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நட்பு வட்டம் அமையும். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி முக்கியமோ அதே போல் நண்பர்கள் அமைவதும் ரொம்ப முக்கியம். அதே தான் சொல்லுவோம், பெண்களாக தான் தோழிகள் அமைவது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் அதே நண்பரால சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை மாட்டினவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னென்னாக்கா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம யாரை கூட அந்த சவகாசம் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இருக்குது. அது ஏற்றமா இல்லை இறக்கமா அப்படி என்பது தான் நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நட்பு வட்டம் என்பது அமையும். அதன் மூலயமா அவங்களுக்கு என்னென்ன பலாபலங்கள் நன்மைகள் கிடைக்கும் என்பதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு யாருக்காவது தான் இந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் அதை போடுங்க. ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு கீழே எங்களோட ஆஃபீஸ் நம்பரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நட்பு வட்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கல. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு தான் எல்லார்ட்டையும் பழகுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கிட்ட ஏமாற்றப்படக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர் தான். ஏன்னா எனக்கு சும்மா போகிறோம், ஒரு அவனை ஏமாத்திட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அனுபவப்பட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர் அந்த குருட்டுத்தனமாக நம்புறத பார்த்தீங்கன்னா இவங்களை மிஞ்ச ஆளே இருக்காது. ஸோ இப்படி உள்ள மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அமையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். குறிப்பாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகம் சொல்லுவாங்களே, ஆன்மீக பக்தர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கும்பலாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த கோயிலுக்கு போகிறது, பாத யாத்திரை, ஆன்மீக திருப்பணிகள் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ஒரு நட்பு ஓட்டம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் உணவு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீட்டிலே சமைச்சு வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான பீப்புளோட இவங்க போகும்போது உடனே பார்த்தீங்கன்னா மிங்கில் ஆகிடும். அதே போல் என்னன்னாக்கா இந்த டெய்லி பால்காரெலாம் இருக்கா பாருங்க, பால்காரங்களாம் இவரை கேட்டாங்கன்னா கிளீனாக தெரியும். மகர ராசிக்காரங்கன்னா பால்காரங்களோட அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பழக்கம் என்பது. அதே மாதிரி இந்த கையேந்தி பவன்லாம் இருக்கும் பாருங்க, இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியவங்களோட இவங்க குறிப்பாக நல்லா பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணி கேன் போடுறவர்லாம் இருப்பார், வாட்டர் கேன் போடுறவர். ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கார் தண்ணி கேன் நம்பர் வேணும்னா மகர ராசிக்காரர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட தண்ணி கேன் போடக்கூடிய ஒரு நண்பர் இருப்பார். அந்த நண்பரோட பழக்கம் இவர்கிட்ட இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் உறவினர் யாராச்சும் மகர ராசிக்காரர் இருந்தால் அவங்களுக்கும் இந்த மாதிரி நட்பு ஓட்டம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அவங்களுக்கும் இந்த தகவலை அனுப்பிச்சு. கும்ப ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கும்ப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு கற்பனை இருக்கும். எதிர்காலத்தை பற்றின கற்பனை பிளானில் பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்களுக்கு மிஞ்சவே முடியாது. யாரும் போகாத அளவுக்கு ஸ்ட்ராட்டஜியை போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசின்னு சொல்ல முடியும். ஏன்னா கும்பம்னாவே பார்த்தீங்கன்னா எப்படி கோயில் கலசம் எங்கே கும்பம் மேலே தான் இருக்கும். ஸோ அதனால எப்பொழுதும் என்னன்னாக்கா இவங்க கீழ் உலகத்தில் இருக்க மாட்டாங்க, அப்படியே மேலே உள்ள அந்த கற்பனையிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குது. அதே போல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த கும்பம் பார்த்தீங்கன்னா தட்டி கீழே விழுற மாதிரி தான் சிம்பிளே இருக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவாங்க. நிறைய பேர் அந்த வாய்ப்பை சரியாக தவறும் போது தான் இங்கே பிரச்சனையை உருவாகும். ஸோ இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் வந்து இவங்களுக்கு நட்போட்டத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி அரசாங்க தொழில் செய்வாங்களே, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, அரசு கவர்மெண்ட்டில் இருக்க வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். இல்லை அந்த கவர்மெண்ட்ஸில் ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த கீழே இருக்கிறவங்கள அவங்களோட பேச பிடிக்கும். எடுத்த டாப் தான் பேசுனா ஓனர்கிட்ட தான் பேசுகிற மாதிரி தான் இவங்க வந்து எப்பொழுதும் இவங்களுக்கு பழக்கம் இருக்கும். ஏன்னா இவங்க அந்த கடைநிலை ஊழியர்களுடனும் பெரும்பாலும் பழக்க வழக்கம் எப்படின்னு ஒன்று இருக்காங்களா, அவங்களாம் அதெல்லாம் தெரியாது. ஓனரு, அரசியல்வாதி, இல்லை டாப் அஃபிஷியல்ஸு, IAS IPS இந்த மாதிரியான உயர் அதிகாரி, உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களோட தான் இவங்களுக்கு எப்பொழுதும் பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இவங்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிவ பக்தர்கள் இவங்களுக்கு பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்யக்கூடிய ஆன்மீக நண்பர்கள் இவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஆனால் என்னன்னாக்கா இவங்களுக்கும் இவங்க நண்பர்களுக்கும் எப்பொழுதும் ஒரு ஏட்டிக்கு போட்டி இருக்கும். ஸோ நீயா நானான்ற ஒரு காம்படிட்டிவ் வந்து மறைமுகமாக இருக்கும். நம்ம மீன ராசியில் சந்திப்போம். நன்றி. மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நட்பு வட்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கல. குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்ப ஞானம் இருக்கும். ஆனால்
முடிவெடுக்கிறது மட்டும் தடுமாற்றம் இருக்கும். அதனால இவங்க நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு. அதே மாதிரி நிறைய ஜோதிடர்கள் இருப்பாங்க. மீன ராசிக்காரங்களோட நட்பு வட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கம்பேரிட்டிவ்ல அதிகமான ஜோதிடர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம். அதே மாதிரி எனக்கு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரியான நட்பு வட்டமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் வந்து தொழில் நினைப்போடு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி முயற்சி செய்யக்கூடிய நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நட்பு வட்டத்தும் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய கலைகளை கற்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குமான கண்டிப்பாக. அதே மாதிரி சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பெயரிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணுவது, இல்லை சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா இந்த காமெடி பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களோட நட்பு வட்டங்களும் மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்னு அப்படி இருப்பாங்க பாருங்க, அந்த துணை நடிகர்கள். அதே துணை நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறது, காமெடியன்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜோதிடம் சார்ந்த ஒரு நபர் கண்டிப்பாக கூடவே இருப்பாங்க. ஸோ இது வந்து உறுதியாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இருக்காங்க அப்படின்னீங்கன்னா எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது போன்ற மிக சூட்சமமான உங்களை பற்றி உங்களுக்கே சொல்லக்கூடிய நிறைய தகவலுடன் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வரோம். அதுவரையும் எங்கள் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க. மேலும் நிறைய ஜோதிடம் சார்ந்த தகவல் எங்கள் சேனலில் நிறைய போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.